வெல்கம் டு ஜிஎஸ்டி வித் ராஜ். இப்போ நம்ம இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, கேஷ் டிரான்சாக்ஷன் லிமிட் பண்ணியிருக்காங்க. அண்டர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 ஆக்ட் பிரகாரம் கேஷ் டிரான்சாக்ஷன் லிமிட் கொடுத்துருக்காங்க. லெஸ் கேஷ், மோர் கம்ப்ளைண்ட்ஸ், மோர் டிரான்ஸ்பரன்சி, நோ பெனால்ட்டி. ஓகேங்களா, இது நம்ம என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். கேஷ் ரிசிப்ட் லிமிட் என்னென்னா, செக்ஷன் 269 ST எவ்வளோனா 2 lakh. ஓகேங்களா, கேஷ் ரிசிப்ட் வந்து 2 lakh தான் லிமிட்டு. cannot received rupees 2 lakh or more in cash from a person in a single day or single transaction or once events or occasions. ஓகேங்களா, இதுக்கு என்ன பெனால்ட்டினா, ஈக்குவல் டு அமௌண்ட் ரிசீவ்டு, எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் ஆயிருக்கோ அந்த டோட்டல் அமௌண்ட்டு பெனால்ட்டி தான். ஓகேங்களா, அடுத்து கேஷ் லோன் ஆர் டெபாசிட் லிமிட்டு எப்படின்னா 20,000. செக்ஷன் என்ன, 269 SS. ஓகேங்களா, 20,000 தான் கேஷ் லோன் ஆர் டெபாசிட் லிமிட் வந்து 20,000. cannot accepted லோன், டெபாசிட் ஆர் ப்ராப்பர்ட்டி அட்வான்ஸ் ஆஃப் 20,000 ஆர் மோர் கேஷ். இதுக்கு பெனால்ட்டி எவ்வளவு, 100% அமௌண்ட் ஆஃப் அக்செப்டட். ஓகேங்களா, பெனால்ட்டியில். அடுத்து கேஷ் ரீபேமெண்ட் லிமிட்டு. கேஷ் ரீபேமெண்ட் லிமிட் என்னென்னா 269Tக்கு 20,000 தான். cannot repay loan or deposit of 20,000 or more in cash. ஓகேங்களா, இதுக்கு வந்து என்னது பெனால்ட்டி 100% அமௌண்ட் ஆஃப் ரீபெய்டு. ஓகேங்களா, அடுத்து பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ் இன் கேஷ். பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ் இன் கேஷ் என்னது, செக்ஷன் 40A சப் கிளாஸ் 3. ஓகேங்களா, இதுக்கு வந்து என்ன 10,000 பர் பர்சன் பர் டே. ஓகேங்களா, பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து 10,000 பர் பர்சன் பர் டே. இதுக்கு என்னது கேஷ் பேமெண்ட் அபவ் 10,000 டு எ பர்சன் இன் எ டே நாட் அலவுடு ஆஸ் டிடக்ஷன்ஸ். ஓகேங்களா, ஃபார் டிரான்ஸ்போர்ட்டட் வந்து மட்டும் 35,000. ஓகேங்களா, பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு. அடுத்து கேஷ் டொனேஷன் எவ்வளோ, அடுத்து கேஷ் டொனேஷன் லிமிட்டு எவ்வளோனா 2,000 தான். டொனேஷன் இன் கேஷ் அபோவ் 2,000 இஸ் நாட் எலிஜிபிள் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80G. 80G பிறகு 2,000க்கு மேலே வந்து டொனேஷன் எலிஜிபிள் கிடையாது கேஷ். ஓகேங்களா, அடுத்து கேஷ் வித்ட்ராயல் ஃப்ரம் பேங்க். நோ டைரக்ட் லிமிட் ஆன் கேஷ் வித்ட்ராயல் ஃப்ரம் யுவர் ஓன் பேங்க் அக்கௌண்ட். ஓகேங்களா, அடுத்து பட் லார்ஜ் வித்ட்ராயல் ஆர் ரிப்போர்ட்டட் டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். லார்ஜ் வித்ட்ராவல்னா இன்கம் டேக்ஸ் ரிப்போர்ட் பண்ணணும். அடுத்து மெயின்டைன் ப்ராப்பர் ரெக்கார்ட் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் யூட்டிலைசேஷன்ஸ். அதுக்கு மெயின்டைன் அண்ட் ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் இருக்கணும் நமக்கு. ஓகேங்களா, ரீசன் இருக்கணும். அடுத்து ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன் என்னென்னா, அக்செப்டிங் ஆர் பேயிங் லார்ஜ் அமௌண்ட் இன் எ கேஷ் இன் ப்ராப்பர்ட்டி transaction may attract section 269 SS 269 ST and heavy penalties. ஓகேங்களா, இது வந்து என்ன, அக்செப்டிங் ஆர் பேயிங் லார்ஜ் அக்கௌண்ட் இன் கேஷ் ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன், இது ரெண்டுக்கு மட்டும் அக்செப்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா 269 SS என்னது கேஷ் லோன் அண்ட் டெபாசிட் லிமிட்டு, 269 ST என்னது கேஷ் ரீபேமெண்ட் லிமிட்டு, இது ரெண்டுக்கு மட்டும் அக்செப்ட் பண்ணுறாங்க ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷனில். ஓகேங்களா, அடுத்து காமன் மிஸ்டேக் என்ன நடக்குன்னா, splitting a large amount into multiple payment in a cash for the same event or transaction is still valid a validations. ஓகேங்களா சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க, penalty can be very heavy. எதுக்குன்னா violation of the section 269 SS 269 ST 269T can attract penalty up to 100% of the transaction amount. ஓகேங்களா, 269 ST என்னது கேஷ் டெபாசிட் கேஷ் ரிசிப்ட் லிமிட்டு. 269T வந்து என்னது கேஷ் ரீபேமெண்ட் லிமிட்டு. அடுத்து வந்து 269 ST என்னது 269 ST சொல்லியாச்சு. 269 SS என்னது கேஷ் லோன் அண்டு டெபாசிட் லிமிட். இது மூணுக்குமே வந்து பெனால்ட்டி கேன் பி வயலேஷன் பண்ணால் 100% ஆஃப் தி டிரான்சாக்ஷன் அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அந்த ஃபுல் அமௌண்ட்டும் வந்து நமக்கு பெனால்ட்டியாக விழுகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது பாருங்கள், பெஸ்ட்டு ப்ராக்டிக்ஸ் எதுனா யூஸ் பேங்கிங் சேனல்ஸ், UPI, நெஃப்ட்டு, RTGS, IMPS ஆர் செக். ஓகேங்களா, கீப் ப்ராப்பர் ரெக்கார்ட் அண்டு டாக்குமெண்ட் வச்சுருக்கணும்.
அவாய்டு ஹை வேல்யூ கேஷ் டீலிங், ஹை வேல்யூ டீலிங் வந்து கேன்சல் பண்ணியிருக்கணும். ரிகன்சைல் கேஷ் புக் ரெகுலர்லி, கேஷ் புக் வந்து என்ன பண்ணணும், ரெக்கன்சில் பண்ணியிருக்கணும் ரெகுலராக. அடுத்து என்னது, ஸ்டே கம்ப்ளைண்ட்ஸ், ஸ்டே சேஃப் ஃப்ரம் பெனால்ட்டிஸ். ஓகேங்களா. ஸ்மார்ட் டேக்ஸ் பேயர் ரூல்ஸ் டுடே, சேவ் மணி அண்ட் பீஸ் ஆஃப் மைண்டு டுமாரோ. ஓகேங்களா. இன்றைக்கி வந்து டேக்ஸ் பேயர் சொல்கிறத கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து மணியை சேவ் பண்ணிக்கலாம், பீஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. டிடிஎஸ் ஆன் கேஷ் வித்ராயல் எஃபெக்டிவ் ஃப்ரம் 1st April 2026. ஓகேங்களா. டிடிஎஸ் ஆன் கேஷ் வித்ராயலுக்கு என்னென்னா, இஃப் அக்ரிகேட்டட் கேஷ் வித்ராயல் எக்ஸிட் இன் ஃபினான்ஷியல் இயர், அதாவது எக்ஸிட் இன் ஃபினான்ஷியல்னா 1 year, 1 crore ஃபார் அதர், 3 crore ஃபார் த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஓகேங்களா. இது முடியும் எக்ஸிட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. டிடிஎஸ் ரேட் என்னது, வித் வேலிட் பேன் வந்து 2%, இஃப் பேன் இஸ் இன் ஆப்ரேட்டிவ், அதாவது வித்தவுட் பேன் வந்து 20%. ஓகேங்களா. டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கேஷ் ட்ரான்சாக்ஷன் லிமிட்டை வந்து நாம் எப்படி ஃபாலோ பண்ணலாங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வாட்சிங் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் அண்ட் ஷேர் திஸ் வீடியோஸ். தேங்க்யூ.